காங்கிரஸ் தலைவர்கள் மீது மத்திய அரசு பொய் வழக்குகள் தொடர்ந்ததை கண்டித்து குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் குளித்துறை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது மத்திய அரசு பொய் வழக்குகள் தொடர்வதை கண்டித்து குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் குளித்துறை சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் நீதிமன்றம் விடுவித்த பின்னரும் இடி உள்ளிட்ட மத்திய அரசு அமைப்புகளை பயன்படுத்தி மீண்டும் வழக்கு பதிவு செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட தலைவர் பினுலால் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்திய தேசத்திற்காக இரு ஒப்பற்ற தலைவர்களை அர்ப்பணித்த அன்னை சோனியா காந்தி அவர்களையும், இந்திய தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் பொய் வழக்கு போட்டு சுப்பிரமணிய சாமி நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் மூலம் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று அந்த வழக்கை நேற்றைய தினம் வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மீண்டும் வேறு திசையில் ஈடை மூலம் வழக்கு பதிவு செய்ய துடிக்கின்ற மத்திய பாஜக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தில் என்னுடைய தலைமையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் நீதி காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு நீதி கோர்ட் மூலம் கிடைத்தாலும் ஆளுகின்ற மத்திய அரசு ஜனநாயகத்தை படுசலை செய்து நினைக்கின்ற மத்திய அரசு மீண்டும் அந்த வழக்கை கொண்டு போட துடிக்கின்றது. இதை தான் இன்று கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டது.